எப்படியும் வந்தது லேட்டா வந்தேன்னா அது சார்கிட்ட விஜயகுமார் சார் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னாரு இல்ல லேட்டா வந்தாரு, சித்ரா லட்சுமணன் வந்துட்டாரு, அதனால உங்களுக்கு முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு. நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன, நான் எல்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல. அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, குங்குமச்சி மேல ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட். அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்ல. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரகதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பதிகிறது, 100வது படம் என்ன நவராத்திரி. இப்ப 100வது படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன் சத்ரா லட்சுமணன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுகள்ல மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவால், 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூர். அந்த மாதிரி அப்படி இல்ல, டோட்டலாவே சிவாஜி கணேசன் அணுமணுவாக ரசிச்சது. அது எத்தனை படத்துல தெரியாது. நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தாரு கை தட்டுவீங்க, இப்படி நடந்தாரு கை தட்டுவீங்க, இப்படி நடந்தாரு கை தட்டுனீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம் தான் அது. தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா, அவங்க பிறந்திருந்தா, இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை. அந்த விழாவுல வந்து அவரு ராஜபாத்திராங்க துறைன்னு படம் எடுத்தாரு. அதெல்லாம் ஒரு இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்டையும் ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலமா பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் எங்கேயாவது நீங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட. இந்த பாட்டுல என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்த, அதுல வந்து பேசாதப்பா, அப்போ ரேவதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா செத்துட்டான். அது கதையா வச்சது காரணம் வசந்த மாளிகை. நீயே அப்படி நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறது இவ்வளவு ஒரு சின்ன, அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அத படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும்
எல்லாத்தையுமே ஒரு ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகம் சுமதியன் சுந்தரியில வர்றாரு, எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு, காதல் மலர் கூட்டம் ஒன்று வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டு நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோம்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவரு வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும் போது, ஒரு 15 வயசு 16 வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை, எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசிச்சோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்க எல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்கிற எனக்கு அது தோணலை. பண்ணிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகம் எல்லாம் பட வேண்டியது இல்லை, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்யறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். பயந்துட்டு நான் போகல, பார்த்தாவே பயம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷன் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதுக்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னாரு, நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா, காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒண்ணுதான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்கள்ல வசந்த மாளிகைக்கு தனி இடம். இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்க மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனாருக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னன்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பு இருந்தாரு. நான் அப்ப பத்திரிகையாளனாக இருந்தேன். வாய்மி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்ப நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுற அளவுக்கு குகநாதன் வளர்ந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னால அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளவு அழகில்லைன்னாரு, அதை நான் வன்மையாக கண்டேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கட்ட பெருமை வாணிஸ்ரீ உண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை தாண்டி ஒரு ஜோடியா பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பத்தி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜி எழுதிட்டார் பாருங்க கண்ணதாசன்.
சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க. சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம், சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞர் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவரை தான் நீங்க கர்ணனாவும் பார்க்கலாம், அப்பராவும் பார்க்கலாம், தெய்வ மகன்ல வந்து ஒரு சின்ன பையனாவும் பார்க்கலாம், எங்க ஒரு ராஜால ஒரு வாலிபனாவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து 54 ஆண்டுகள் ஆகுது. இப்ப நேற்று வந்து சில தயாரிப்பாளரோடு பேசிட்டு இருந்தேன் நான். போய் படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் யார் செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் செல்வந்தர் வந்து 2 ஆண்டுகளை கடந்து ஓடி. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லணும். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மள நினைக்கிறோமா? சிவாஜி வந்து சரீரம் தான் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்றேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் தான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைம் வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தலங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை இல்லைன்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் விட்டீங்க படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினோன்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமையில வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து நிறைய அப்புறம் 2-3 பேர் பேசிருக்காங்க, ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீடு செஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேல தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போதே எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். எதுக்காக நான் சொல்றேன் அதே விளக்கமா சொல்லிடுறேன். கதை, இப்படி ஒரு கதை எழுத முடியுமா? 2 கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி காதல், ஒரே ஒரு வார்த்தை, சந்தேகப்படுறியா நீன்னு வெளியே போயிட்டா, அவ்வளவுதான். இதுதான் கதை, இதுதான், இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி, பல பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம். அந்த பெங்காலி ரைட்டர் எழுதின தேவதாஸ், அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான். வசந்த மாளிகையும் காதல் கதை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்க நான் சொன்னனே பல்கலைக்கழகம். எப்படி கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனங்கள், நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி. கதை, வசனம், யோசிச்சு பாருங்க. என்ன 69 படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் என்று சொல்லி முதுகுல அடிப்பார், வயசானவர். ஆனா அடிச்ச தாங்க முடியாதுங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்திரையம். அவர் எழுதியிருக்கார், பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார். கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார். ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல. பல சீன்கள்
பாலமுருகன் சாருடைய ஒரிஜினல். அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது. ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து, பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக போட்டோகிராஃபி, டிஓபி, டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வின்சென்ட் சார். உண்மையை சொல்லுங்க, இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பார். அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும், எங்க வச்சிருந்திருப்பார் கேமரா 360 டிகிரிக்கு சுழட்ட முடியாது. ஆனா கேமரா சுழலுது. உண்மையா இல்லையா? அப்ப அது எப்படி எடுத்திருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க. நான் பார்த்திருக்கேன். பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு வின்சென்ட் சார் அதை 4 அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க. சோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சென்ட் சாருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது, நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அடுத்தது பாடல்கள். ஒவ்வொரு வரியையும் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இசை அதிகமா கேக்குது, வரிகளை காணோம், தேட வேண்டி இருக்கு. இதுல வரிகள் எல்லாம் நல்லா கேக்குது, இசை பின்னாடி இருக்கு. இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை, இதுல இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். சிவாஜி சார் அதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். ஏன்னா அண்ணா சொன்னாரு, மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார். மார்லன் பிராண்டோ யாரு? காட்ஃபாதர்ல நடிச்சாரே அவரு. உலக மகா பெரிய நடிகர், உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர். இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார். இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தார். இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். வாணிஸ்ரீ பெரிய அழகில்ல, ஆனா அந்த கண்ணல்ல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க. இன்னைக்கும் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிஜியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள வேண்டும். இயக்குனர் கே.எஸ். பிரகாஷா, அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாபெரும் டைரக்டர் கே. ராகவேந்தர் ராவ். அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார், அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார். என் டி ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார். அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார், என்ன அழகாக இயக்கி இருக்கிறார். ஆகவே இயக்குநர்களாக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஆர்ட் டைரக்ஷன், யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, இது செட்டா அல்லது வீடான்னு இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா? சவுந்தர், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செட்டு போட முடியுமா? ஆர்ட் டைரக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம். இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் தான் நான் சொல்கிறேன், இது படம் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம். மற்றவர்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும். இந்த புத்தகத்தை, இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள். பாம்பேக்காரங்கள் அவரை மூவி மோகல் அழைப்பார்கள். அப்படி ஒரு சக்கரவர்த்தி.
படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலையிறார். அப்ப நாகிரெட்டியார்ட்ட இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த என் டி ராமராவ் சாரை வச்சு நாயிரத்தை எடுத்த படம் என்ன தெரியுமா? ராமுடு பீமுடு இல்ல, ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல். அப்ப அந்த படம் பெரிய வெற்றி ஆகுதாங்க. இப்ப நாகிரெட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த படத்தை எங்கிட்ட கொடு, நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன், உனக்கு நான் வேறொரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்டிஆர் நடித்து பெரிய ஹிட்டான படம் ராமுடு பீமுடு. எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார், அதை நாகிரெட்டியார் வாங்குறார் இதே ராமநாயுடு சாரிடம் இருந்து. அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க, ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு. இதனால அந்த எங்க வீட்டுக்குள்ள கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏவிஎம் செட்டியார் கூட ஒரு இடையில கேட்டாரு, ஆனா அவர் நாகிரெட்டியார் கொடுத்தாரு. அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை. அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமோ ரிஷியாம் 52 வாரம் ஓடிச்சு. அப்பதான் இவர் இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார். நாகரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு அருமையான செட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. சோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் புரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. 45 வருஷம் ஓடி போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கிட்ட சொன்னாரு, சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்க. எதுக்கு நான் வாங்கணும்? நான் தான் ராஜபட்ட முதல் எடுத்திருக்கேன். இது 72ல ரிலீஸ், என்னோட படம் 73ல ரிலீஸ். லட்சம் லட்சம்.